இந்த கலைஞர் டிவி என்பது ஒரு சவலை குழந்தை. சன் டிவிக்கு போட்டியாக தொடங்கப்பட்டது. குடும்பம் ஒன்றா சேர்ந்த உடனே அது ஒரு சவலை குழந்தை போல ஒதுக்கப்பட்டது. அது இன்னொன்று, அதுக்குள்ள இண்டஸ்ட்ரியும் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் சன் டிவியில் பொங்கலுக்கு என்ன படம் போடுவாங்கன்ட்டு ஆவலாக காத்திருந்த காலங்கள் உண்டு. இது வாலி போடுறாங்களாமே பொங்கலுக்கு, தீபாவளிக்கு என்றெல்லாம் ரொம்ப ஆவலாக காத்திருப்பாங்க. இன்றைக்கி இந்த ஓடிடிலாம் வந்த பிறகு விளம்பரமே இல்லாமல் பார்க்குறாங்க. சன் டிவியில் 2 மணி நேரம் படத்தை 5 மணி நேரம் ஓட்டுவான் விளம்பரத்தோட. யார் பார்க்குறது? அதனால அந்த சாம் போயிடுச்சு, டிவியே போயிடுச்சு. டிவி இண்டஸ்ட்ரியே காலி. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நன்றாக இருந்த காலகட்டத்தில் புதுசாக டிவி ஆரம்பிச்சிருக்கோமே, வருமானம் இல்லை என்று சொல்லி அந்த 2Gயில் கொடுக்குற லஞ்சத்தை ஒயிட்டில் ஒரு 200 கோடி கொடுப்பான்ட்டு இவர்கள் வாங்கியது இன்று இவர்களுக்கு தலைவலியாக இருக்கிறது. வசமாக மாட்டிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட்டில் 200 கோடி வந்திருக்கு. 2G குற்றப்பத்திரிகையில் சிபிஐ 2Gயின் லஞ்ச பணம் தான் இந்த 200 கோடி என்று, இதன் அடிப்படையில் தான் திருமதி கனிமொழி 6 மாதங்கள் திகார் சிறையில் இருந்தார். இவர்கள் அங்கே போய் அந்த வழக்கிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்றால், இந்த 200 கோடி ஒரு ப்ராப்பர் லோன், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். என்னப்பா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கேட்டால், பாருங்க சார், நாங்கள் எங்கள்கிட்ட செலவு காசு இல்லைங்க, புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், துட்டு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டபோது, குசேகான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்ற பழக்கடை வியாபாரி ஒருவர் 200 கோடியை எங்களுக்கு கொடுத்தார். அதை நாங்கள் 214 கோடி ரூபாயாக வட்டியோடு திருப்பி கொடுத்து விட்டோம் என்று இவர்கள் சொல்லி 2010ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அங்கே சார்ஜ் ஷீட்டில் கோர்ட்டில் சொல்லி விடுதலை ஆயிட்டாங்க. அந்த 200 கோடி ரூபாய் வருமானம் வந்துருக்குல்ல, அதுக்கு வரி